திருநெல்வேலியில் ஐயா வைகுண்டரின் 193வது அவதார விழாவில் காவல்துறையினரை கண்டித்து பக்தர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சொக்கலிங்க சுவாமி கோயில் வளாகத்தில் அமைந்துள்ள ஐயா வைகுண்டர் கோயிலில் அன்னதானம் வழங்க காவல்துறையினர் அனுமதி வழங்க மறுத்தனர். இதையடுத்து ஐயாவளி பக்தர்கள் அன்னதானம் வழங்க காவல்துறையினர் அனுமதி வழங்காததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் சாலை மறியலில் ஈடுபட்ட பக்தர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பழமனேரி சாலையில் வேகத்தடைகள் அமைக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குடியாத்தத்தில் 200 கோடி ரூபாய் மதிப்பில் 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு கட்டப்பட்ட புறவழிச்சாலையில் விபத்துகள் அதிகமாக நடைபெற்று வருகிறது. இதனை கண்டித்து லட்சுமணாபுரம் பகுதி மக்கள் வேகத்தடை அமைக்க வேண்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் அளிக்கும் மனுக்கள் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து விவசாயிகள் கண்களில் கருப்பு துணி கட்டி கோஷங்களை எழுப்பினர். ஆரணி வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் நடந்த விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் வெற்று காகிதங்களை வழங்கி அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டித்தனர். திறனற்ற திமுக அரசின் செயல்பாடு பூரணமாக தோல்வியடைந்துள்ளது. விவசாயிகளின் கோபத்தின் மூலம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்காமல் உள்ளதை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிறுபாக்கம் பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளாக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் தற்போது திமுக ஆட்சியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூடப்பட்டுள்ளதாகவும் இதனால் அறுவடை செய்த நெல் கொள்முதல் செய்யாமல் உள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இதுகுறித்து அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திறனற்ற திமுக அரசு தொடர்ந்து விவசாயிகளை வஞ்சித்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இத்தனை விவசாயிகள் இருந்து நாங்கள் நெல் கொள்முதல் பண்ணுறதுக்கு பக்கத்து ஊர் அங்கந்த ஊர் அந்த ஊரெலாம் தூக்கிட்டு அலையிறதா இருக்குது. அது தேவையில்லை. எங்கள் ஊருக்கு தேவை. 5 வருஷமாக இங்கே நெல் கொள்முதல் நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ வந்த கட்சிக்காரங்க இப்போ வந்து பார்த்தா இந்த கமிஷன் கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு சொல்லி அந்த நிறுத்தி வச்சுருக்காங்க. அதனால் அதிகாரிகள் பார்த்து எங்களுக்கு நெல் கொள்முதல் நிலையம் திறந்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். கன்னியாகுமரியில் வனக்காப்பாளர் ஒருவர் மர்மமான முறையில் மரணமடைந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குலசேகரம் வன சோதனை சாவடியில் பணியாற்றி வந்த செல்லப்பன் என்பவரது சடலம் கழிவறை அருகே கேட்பாரற்று கிடந்தது. அவர் உயிரிழந்து 1 நாளுக்கு மேல் ஆகியிருக்கலாம் என கூறப்படுகிறது. வனத்துறையினர் ஒழுங்காக ரோந்து செல்லாததால் அவரது சடலம் 1 நாள் முழுவதும் கேட்பாரற்று கிடந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சி அலுவலக வாயிலில் பெண் ஊழியர் ஒருவர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. காரைக்குடி மாநகராட்சியில் காசாளராக பணியாற்றும் சர்மிளா பர்வின் என்பவர் அதிக பணிச்சுமை காரணமாக மாநகராட்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். மேலும் அவர் திடீரென கத்தியால் அவரது கையை கீறி கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் ஊராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் தேசிய நெடுஞ்சாலையில் கொட்டப்படுவதால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளது. திடக்கழிவு மேலாண்மை திட்டம் பொதுமக்கள் எதிர்ப்பால் கைவிடப்பட்டது. மாற்று ஏற்பாடு எதுவும் செய்யாமல் திராவிட மாடலின் உள்ளாட்சித்துறை குப்பைகளை கொடுங்கையூர் குப்பை கிடங்கிற்கு அனுப்புவதாக தெரிவித்தது. ஆனால் தற்போது சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் குப்பைகள் கொட்டப்படுகின்றன. திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் பொதுமக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.